அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டு நமக்கு உண்டாயிருக்கிற ரட்சிப்பின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்களை நாம் ஒவ்வொன்றாக பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த 3 வாரங்களாக ரோமர் 5 நமக்கு கிடைத்திருக்கும் சில பாக்கியங்களை குறித்து தியானித்தோம். அதாவது எப்படி தேவனிடத்தில் இருக்கும் உறவிலே நமக்கு இப்போ சமாதானம் கிடைத்திருக்கிறது, அடுத்தது தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது, அடுத்தது எப்படி இந்த உலக வாழ்வில் சந்திக்கும் போராட்டங்கள் உபத்திரவங்கள் நடுவிலே கூட நம்ம வெட்கப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கை எப்படி நமக்கு உண்டாகிருக்கிறது, எப்படி எல்லாவற்றிலிருந்தும் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சொல்லியெல்லாம் நாம் தியானித்தோம். இந்த நம்பிக்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிற ஒரு சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 14 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 14 அதிகாரம் 16 வசனம் முதல். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சத்தியம். அது என்னது பாருங்க. இதுவரைக்கும் நம்ம நிறைய ரட்சிப்பினால் உண்டான பாக்கியங்களை தியானித்தோம். முதலாவது நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், 2வது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், 3வது தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம், 4வது பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், 5வது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், 6வது தேவனோடு இருக்க உறவில் நமக்கு இப்போ சமாதானம் இருக்குது, 7வது தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அடுத்தது உபத்திரவங்கள் நடுவிலேயும் நமக்கு வெட்கப்பட மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்குது என்ற சத்தியங்களை எல்லாம் நம்ம தியானித்தோம். இப்பொழுது இந்த நமக்கு சிலுவையின் மூலமாக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். பாருங்க, அது என்னது? இந்த யோவான் 14 அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இயேசு தம்முடைய சீஷரோடு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்றார். இயேசு பாருங்க, இந்த தம்முடைய 12 சீஷர்களோட 3 ஆண்டு காலமாக இஸ்ரேல் தேசத்தில் ஊழியம் செய்தார். இப்பொழுது அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களோடு என்ன செய்கிறாரு, பேசிக்கொண்டிருக்கிறார். மேல் வீட்டு அறையிலே அந்த பஸ்கா போஜனத்தை, அந்த பஸ்கா பண்டிகையை அவங்க ஆசரிக்கிறாங்க. பஸ்கா உணவை அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். அந்த வேளையில் பாருங்க, இயேசு அவர்களோடு ஒரு நீண்ட உபதேசத்தை பேசுகிறார். லூக்கா யோவான் 13 அதிகாரத்தில் தொடங்கி
16ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த உபதேசம் செல்கிறது. அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசுகிற கடைசி உபதேசம் சீசர்களோடு. அதனால் சீசர்களுக்கு சொல்கிறாரு, எப்பா நான் இந்த மாதிரி உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சீசர்களுக்கெல்லாம் ரொம்ப சோர்வு உண்டாகுது. அப்போது அந்த வேளையில் தான் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை, ஒரு பெரிய நன்மை, அவர்களுக்கு உண்டாகிற நன்மை குறித்து பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது சத்தியாவி ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இயேசு என்ன சொல்கிறாரு? இதுவரைக்கும் சரீரப்பிரகாரமாக நான் உங்களோடு இருந்தேன், ஆனால் இனி பாருங்கள், இயேசு சரீரப்பிரகாரமாக இருக்கிற வரைக்கும் அவர் நம்மோடு இருப்பதில் சில தடைகள் எல்லாம் இருக்குது. இப்போ இயேசு சரீரப்பிரகாரமாக இஸ்ரேல் தேசத்தில் இருந்தார்னா, இந்திய தேசத்தில் நமக்கு அவர் என்ன செய்ய முடியாது, நம்மளோட அவர் இருக்க முடியாது. ஏன்னா சரீரப்பிரகாரமாக இருக்கும்போது சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் பரலோகத்துக்கு போகிறேன்பா, ஆனால் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி, உங்களுக்குள்ளே எப்பொழுது வாசம் பண்ணும்படி நான் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்கு தந்தரல போகிறேன். அதுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை சொல்கிறார் பாருங்க. இந்த சத்திய ஆவிய தேற்றவாளன் என்ன செய்வாராம்? அவர் நம்முடனே எப்போ வாசம் பண்ணி நமக்குள்ளே அவர் என்ன செய்வாராம்? இருப்பாராம் பாருங்க. நமக்குள்ளேயே வந்து அவர் வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது தேவ பிள்ளைகளே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக என்னது விடேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகளின் மூலம் நமக்கு கிடைக்கும் பெரிய பாக்கியமே இதுதான். அது என்னது? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது நம்முடனே நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க அதை குறித்து. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது 16-17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே என்ன செய்வார்? உலாவுவார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்பொழுது ஆதாம் பாவம் செய்து பரிசுத்த ஆவியை இழந்து போனானோ, தேவ பிரசன்னத்தை விட்டு எப்போ விரட்டப்பட்டானோ, அன்றிலிருந்தே தேவனுடைய உள்ளம் தாம் ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கிறது. அவருடைய ஆசை அதுதான் பாருங்க. ஆனால் பரிசுத்த தேவன் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு பல தடைகள் இருந்தது. முக்கியமானது நம்மளோட பாவம். அதனால தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். எப்பா, நீ வனாந்தரத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சு அங்கே பலிகள் என்ன செய்யணும்? செலுத்தப்படணும். அப்போ பலிகள் செலுத்தப்படும் போது என்ன ஆகுது? ரத்தம் சிந்தப்படுது, ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்படுது. அப்போ அதன் மூலம் நான் உங்கள் நடுவில் வந்து என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும்னு சொல்லி
அங்கே பாருங்கள், ஒரு ஆசரிப்பு கூடாரம் மோசையினால் வனாந்தரத்திலே உண்டாக்கப்பட்டு, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற அந்த உள் பிரகாரத்திலே தேவன் வாசமாக இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்களுடைய குடியிருப்பின் நடுவில் இருந்தபடினால் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் என்ன செய்தார்? வாசமாக இருந்தார். பின்பு எருசலேமிலே சாலமோன் மூலம் தேவாலயம் கட்டப்பட்ட போது தேவ பிரசனம் அந்த சாலமோனின் தேவாலயத்துக்குள் என்ன செய்தது இருந்தது. ஆனால் பாருங்க, தேவனுடைய விருப்பம் ஏதோ ஒரு மனிதன் கட்டிய ஆலயத்துக்குள் வாசமாக இருப்பது அவருடைய விருப்பம் கிடையாது. பாருங்க, அவருடைய விருப்பம் நமக்குள்ளே அவர் என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். ஆனால் நமக்குள்ள வாசம் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்க பாவங்கள் தான். ஆனால் என்றைக்கு இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எப்போ 3ஆம் நாள் உயிரோடே எழுந்தாரோ தேவ பிள்ளைகளே, அப்பொழுது பாருங்க, அதான் இயேசு மரித்த போது வேதம் சொல்லுகிறது, திரைச்சிலை மேலே இருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்பட்டது. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு தடை வைக்கப்பட்டிருந்த அந்த திரைச்சிலை என்ன செய்யப்பட்டது? கிழிக்கப்பட்டது. ஏன் கிழிக்கப்பட்டது? ஏனென்றால் இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்ததின் மூலம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மகா எருசலேமிலே இருந்த அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்த தேவ பிரசன்னம் அங்கேருந்து வெளியே புறப்பட்டு போய் இப்பொழுது இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளும் இப்பொழுது தேவன் வாசமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, அதனால்தான் இப்போ ஆலயம் என்பது ஏதோ ஒரு இடத்தில் இருப்பதில்லை. ஆலயம் என்பது யாரு? நாம தான். அதான் சொல்ல, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீங்க. ஏன்னா தேவ பிரசனம் இருக்கும் இடம்தான் ஆலயம். அப்போ இப்போ தேவ பிரசனம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிறது. தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணி நமக்குள்ளே என்ன செய்கிறார்? உலாவுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பாக்கியம் தேவ பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆம் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பெரிய பாக்கியமே என்ன? இப்போ கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடனே கூட இருக்கிறார். நம்மை விட்டு ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். பாருங்க, ஏன்னா இப்போ தேவன் நம்ம கூட சரீர பிரகாரமாக இல்லை, நம்ம கூட பரிசுத்தாவியாய் நம்ம கூட இருக்கிறார். பாருங்க, அதனால்தான் இதை குறித்து நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டால் அங்கே 19ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. நம்முடைய சரீரமானது இப்போ எதா மாறிடுச்சா? தேவனோட ஆலயமாக மாறிடுச்சா? எப்படி? ஏன்னா நமக்குள்ள இப்போ தேவ ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். தேவன் இப்பொழுது ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதில்லை. பழைய ஏற்பாட்டில் எருசலேமில் இருந்தார். அந்த மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷித்த இடத்துல ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்றில்ல. இல்லை 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 இல்லை, தேவன் அங்கெல்லாம் இருப்பதில்லை. தேவன் இருக்கும் இடம் ஒரே ஒரு இடம்தான். அது என்னது? யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கார்களோ
அவர்களுடைய இருதயங்களுக்குள்ளே, அவருடைய சரீரத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் வருகிறார். வந்து அவர்களுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கும் பெரிய பாக்கியம். அதனால தான் அவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா பாருங்க, இந்த சீஷர்கள் 3 ஆண்டு காலங்கள் இயேசு அவங்க கூடயே இருந்தார். இயேசு அவருடைய எல்லா தேவையும் பார்த்துக்கிட்டாரு, அவர்களை நடத்தினார், அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். அப்போது சீஷர்கள் எல்லாமே 3.5 ஆண்டு காலங்கள் இயேசுவை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு அவர் பரலோகத்துக்கு போகிறாரு, நம்மளை விட்டுட்டு போகிறாருன்னொன்னே இவங்களுக்கு ரொம்ப சோர்ந்துருச்சு. என்னது நீங்கள் போகிறீங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதனால தான் பாருங்கள், நம்ம வாசித்த அந்த யோவான் 14க்கு திரும்ப செல்ல போகிறோங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அந்த 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு காரியத்தை இயேசு அங்கே பின்பகுதியில் சொல்கிறாரு பாருங்க. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன், அந்த 16ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ அழகா இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆவியானவர் வேற யாரோ கிடையாது பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரெல்லாம் சீஷர்களுக்கு இருந்தாரோ அதே போலதான் இப்போ ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாராம்? இருக்கிறாராம். அதனால தான் இங்கே அழகப்படும் சத்தியாவியாய் வேறொரு தேற்றரவாளன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலங்கள் சீஷர்களை வழிநடத்தி போஷித்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் எப்படி பார்த்து கொண்டாரோ, அதே போல் இப்போ ஆவியானவர் நம்ம கூட இருந்து இயேசு நம்ம எப்படி அந்த 3.5 ஆண்டு காலங்கள் சீஷரில் பராமரித்தார், அதே போல் இப்போ ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார், பராமரிக்கிறார், எல்லாமே செய்கிறார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது ஆவியானவர் நம்ம கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கார். எப்படி இருக்கார்? பரிசுத்தாவியின் மூலமா இருக்கிறாரு. அப்போ பரிசுத்தாவியின் மூலமா நம்ம கூட இருக்கிறதுனால தான் இப்போ சரீரப்பிரகாரமா இயேசு நம்ம கூட இருந்தால் இருக்கிற சில கட்டுப்பாடுகள். ஏன்னா சரீரப்பிரகாரமாக இருந்தால் யோசிச்சு பாருங்களேன், சரீரப்பிரகாரமாக இருந்தால் எல்லா இடத்துக்கும் இயேசு என் கூட வர முடியாது. சில சில இது இருக்குது, சரீரப்பிரகாரமாக இருக்கும்போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் பரிசுத்தாவியாக இயேசு என் கூட இருக்கும்போது எந்த நேரமும் எவ்வளையும் அவர் என் கூட என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும் பாருங்க. சரீரப்பிரகாரமாக இருக்கிற அந்த லிமிட்டேஷன், அந்த குறைபாடுகள் நீங்கி விடுகிறது. பரிசுத்தாவியாக இப்போ அவர் என் கூட இருக்கும்போது எப்பொழுதும் என் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போது தேவ பிள்ளைகளை இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாருங்க. அதனால்தான் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு இப்படி சொல்லுவார் பாருங்க. யோவான் 16ல் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பாருங்க, இயேசுங்க சொல்றாரு, நான் போனா அது உங்களுக்கு நல்லதுப்பா. ஏன்? ஆவியானவர் உங்களோடு வரும்போது அது பெரிய லாபமாக உங்களுக்கு என்ன செய்கிறது? மாறுகிறது. பெரிய லாபமாக மாறுது பாருங்க. ஏன்னா பாருங்க, நம்ம மத்திய 14 வாசிக்கிற இயேசு 5000 பேரை போஷித்த பிறகு இயேசு ஜெபிக்க மலைக்கு போயிடுறாரு.
சீஷர்களை படகுல போகும்படி அனுப்பி விட்டுறாரு. அப்போ இயேசு என்ன பண்ண முடியல, சர்வப்பிரகாரமாக அங்கே சீஷர்களோட அந்த சில வேலை இருக்க முடியல. ஏன்னா அவர் மலை மேலே ஜோம்னா போயிருக்காரு. இப்போ சீஷர்கள் அங்கே போட்டை தனியாக என்ன செய்கிறாங்க, போயிட்டுருக்காங்க. அப்போ சர்வப்பிரகாரமாக இருக்கும்போது பாருங்கள், இயேசு ஒரு இடத்துல தான் என்ன செய்ய முடியுது, இருக்க முடியுது. அங்கே அந்த இடத்துல இயேசு சீஷர்களோடு சேர்ந்து அந்த போட்டில் போக முடியல அந்த வேலையில். ஏன்னா அவர் போய் ஜெபிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இயேசுவானவர் பரிசுத்தாவியாய் நமக்குள்ளே இருக்கிறபடினால பாருங்கள், இயேசுவுக்கு இப்போ அந்த அந்த சர்வப்பிரகாரமாக இருந்த அந்த அந்த கட்டுப்பாடு, அந்த சில சர்வப்பிரகாரமாக இருக்கிறதுனால வருகிற அந்த குறைபாடுகள் நீக்கப்படுகிறது. அவர் இனிமேல் எந்த நேரமும் எவ்வேளையும் என் கூட என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். எந்த ஒரு லிமிட்டேஷனும் என்னது கிடையாது பாருங்கள். அப்போது அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏசுங்க சீசர்கள் எடுத்து சொல்கிறேன், இப்போ நான் போகிறது நல்லதுப்பா, போனால் தான் ஆவியானவர் வர முடியும். ஆவியானவராக நான் உனக்குள்ளே வந்து இருக்கும்போது அது உனக்கு பெரிய நன்மை என்ன செய்து மாறுதுன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு, நமக்கு தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையை தர்றாரு. உபத்திரவங்கள் நடுவிலேயும் நமக்கு நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற நம்பிக்கையை தராரு. தேவ அன்பை குறித்த வெளிச்சத்தை தருகிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாட்டை கொடுக்கிறார். எல்லாமே ஆவியானவர் தான் என்ன செய்கிறார் பாருங்க. அப்போது இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உணர்வினால் நிரம்ப வேண்டியிருப்பாருங்க. கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவுகிறார். அவர் எப்பொழுதும் என் கூட தான் இருக்கிறாரு. என்னை திக்கற்றவரெலாம் தனியாக விட மாட்டார். அவர் விட மாட்டார் என்ற ஒரு நிச்சயம், ஒரு அறிவு அதனால உங்களை நிரப்ப வேண்டும் தேவ பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், அதனால்தான் நம்ம இதை இப்படி வாசிக்கிற பாருங்க. எபிரேயர் ஆசிரியர் எபிரேயர் 13 இப்படி சொல்கிறார் பாருங்க. எபிரேயர் 13 அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 6வது வசனம், 5வது வசனம் பின்பகுதி 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார் என்று சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் தருது பாருங்க. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்ன நிச்சயம். அவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறபடினால் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார் என்ன நிச்சயம் வரும்போது இப்போ நமக்குள்ள தைரியம் வந்துடுது. சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிற ஒரு தைரியம் நமக்கு வருது பாருங்க. அதனால் இந்த சத்தியத்தின் மூலம் இப்படிப்பட்ட தைரியம் நம்மளை எல்லாரையும் நிரப்புவதாக நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை கேட்டோமே, கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார், எங்களை விட்டு ஒருபோதும் அவர் விலக மாட்டார், எப்பொழுதும் எங்கள் கூடவே தான் இருப்பார். ஆண்டவரே, இது எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நிச்சயத்தையும் தருதே. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின் மூலம் உம்முடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஒரு பெரிய நிச்சயமும் தைரியமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை தனியாக விட்டுட்டார், என்னை திக்கற்றவர்களாக விட்டுட்டாரே என்று சொல்லுகிற எல்லா விதமான ஆண்டவரே ஏக்கங்களும் இருதயங்களை விட்டு மறைந்து போகட்டும். கர்த்தர் இப்பொழுதும் என் கூட தான்ப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த சிந்தை நிரப்புவதன் மூலம் மனதிலே வருகிற அந்த தைரியம், அந்த மனம் சோர்வை விலக்கட்டும், மன சோர்வுகள் நீங்கட்டும் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்து. ஆண்டவரே, தனியாக இருக்கிறேனே என்று நினைக்கிற அந்த உணர்வுகள் நீங்கட்டும்.
நான் தனியா இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கார், என் கூட இருக்கார் என்ற ஒரு தைரியம், ஆறுதல், தேறுதல் நிகழ்ச்சியை பார்த்துக்கின்ற ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. அது வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஜெயிக்க, வாழ்க்கையில் முன்னேறி தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பலனை உண்டு பண்ணட்டும். எல்லா அசதிகள் சோர்வுலேருந்து விடுதலை உண்டாகட்டும். எழும்பி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்விலே. கர்த்தருக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.